Hi friends, welcome to Thaiyal Kalai channel. Today வந்து நம்ம side pocket எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து side pocket எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபா ஒரு துணியில மட்டும் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து எந்த துணியில ஸ்டிச் பண்ணணுமோ அந்த துணிக்கு ஒரு பக்க துணியை மட்டும் நீங்க எடுக்கணும். இதுதான் வந்து துணிக்கு முன் பக்கம். இந்த துணியில வந்து தைக்கிறதுக்காக நான் இந்த ஷேப்ல வந்து துணியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம எவ்வளவு பெருசா வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து உள்பக்கம் வரக்கூடியது. பாக்கெட் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெருசா நம்ம நிறைய பொருள் வைக்க முடியும். பாக்கெட் சின்னதா இருந்தா கம்மியான பொருள் வைக்க முடியும். இது வந்து உங்க விருப்பத்துக்கு பெருசா சிறுசா நீங்க வந்து சைஸ்ல மட்டும் மாத்தி நீங்க வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த துணியை வந்து இந்த துணிக்கு முன் பக்கம் வைக்கணும். இதுல வந்து ஏற்கனவே நான் வந்து கட்டமா வந்து குவாடு போட்டிருக்கேன். நம்ம வந்து கட்டமா குவாடு போடும்போது மேலேயும் கீழேயும் வந்து இடம் இருக்கணும். நம்ம வந்து மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இடம் விட்டு சென்டர்ல தான் இந்த கட்டை மாதிரி போடணும். இனி வந்து நம்ம குவாடு போட்டிருக்கதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுல வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து கிராஸ்ல ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். தையல்ல படாம கட் பண்ணி விடணும். அப்பதான் பின்பக்கம் திருப்பும் போது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்ல கிடைக்கும். இனி வந்து துணியை நம்ம தைக்க போறோம். மேல வந்து கீழே வந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் நம்ம வந்து ஏற்கனவே தையல் தைச்சிருந்தோம். அந்த அளவு தெரியறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த அளவுக்குள்ள மட்டும் நேரா நம்ம ஒரு தையல் போடணும். இனி இந்த துணியை வந்து நம்ம பின்பக்கம் திருப்பி பார்க்கலாம். பின்பக்கம் திருப்பும் போது இப்படிதான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும் தான் நம்ம பின்பக்கம் திருப்பி இருக்கோம். இனி வந்து இதை நம்ம வந்து பழையபடி வச்சிடலாம். இனி இன்னொரு துணி எடுக்கணும். இந்த துணியை வந்து நான் ஏற்கனவே இந்த துணி கூடையே வச்சு ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தது. ரெண்டும் ஒரே அளவு தான். அந்த துணியை இந்த துணிக்கு மேல வச்சு நம்ம தைக்கணும். தைக்கும் போது கீழே வளைவா இருக்கக்கூடிய பக்கத்தை மட்டும் நம்ம தைக்கணும். இப்ப வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இனி இந்த துணியை வந்து நம்ம நிமிக்கலாம். நிமித்த பிறகு இந்த வளைவான பக்கத்துல நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்ப வந்து தச்சு முடிச்சாச்சு. இனி இந்த பாக்கெட்டை வந்து அப்படியே பின்பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சிடலாம். பார்த்தனா இப்படிதான் இருக்கும். இனி நம்ம அடுத்த துணி எடுக்கலாம். அடுத்த துணியை இந்த துணிக்கு மேல் பக்கம் வச்சு நம்ம தைக்க போறோம். தைக்கும் போது கரெக்டா இங்க கீழே இருக்கக்கூடிய பாக்கெட்டுக்கு மேல தையல் படாம அதை ஒட்டி நம்ம தைக்கணும். நமக்கு வந்து அளவு தெரியாது, அது அடிப்பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கிடலாம். இப்ப வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி மேல இருந்து நேரா கீழே தைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சைட் பாக்கெட் கிடைச்சாச்சு. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எந்த துணியில வேணாலும் நம்ம சைட் பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.